பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அப்பத்தா இருந்துட்டு தான் பிறந்த நாளுக்கு தான் மக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குமார் இருந்துட்டு, அப்பத்தா என்ன ஆச்சு, ஏன் மறுபடியும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, நீங்கள் டைமுக்கு தூங்குன தானே அடுத்த நாள் உங்கள் பிறந்த நாளுக்கு ரொம்ப சூப்பராக எந்திரிக்க முடியும், அப்போ தானே ஃபோட்டோ எடுக்கிற போதெல்லாம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு கொண்டாடாமலே இருக்கலாம். என் பொண்ணு எப்படி இதுக்கெல்லாம் வரமாட்டா, அவள் குடும்பமும் வராது, அவங்களெல்லாம் பார்க்காம இந்த உசுறு இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜியும் அத்தையும் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரதான் போகிறாங்க. ஆல்ரெடி நான் ராஜிக்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், அதனால் ராஜியும் வீட்டில் பேச தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டே குமார், என்னடா சொல்கிற? ஆமாம் அப்பத்தா, நான் ராஜியை பார்த்து விஷயத்தை இப்போ சொல்லிட்டு வந்துட்டேன். ராஜியும் நாங்கள் அங்கே வந்தால் பிரச்சனையாயிடும், நாங்கள் வரமாட்டோங்கன்னு தான் சொன்னான். ஆனால் நான் தான் வற்புறுத்தி நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுவும் நேராக அவள் ட்ராவல்ஸ்க்கே தான் நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே குமார், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பத்தான் மட்டும் ரெடியாகாமல் இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, என்னாச்சு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பொண்ணு வராமல் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.